ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காரை கழுவ போடுறோம். இவ்வளோ நாளாக வெளியில் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்த காரை நாளைக்கு ஊருக்கு போகிறதால இன்றைக்கி பக்காவாக கழுவுறாங்க. ஆண்டனியோட புரோவும் சேர்ந்து பக்காவாக கழுவுறோன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓஸ் இருக்குது. ஆமாம், அந்த கார் கழுவுறது போகும்போது மழையில் சரியாயிரும்னு சொல்லி தான் நானும் இருந்தேன். ஆமாம், தண்ணியை தூக்கி இட்டு கழுவ மாச்சப்பட்டு இப்போ ஓஸ் இருந்தோன்னா எடுத்து கழுவியாச்சு. ஆமாம், நம்ம மதுரையில் ஓஸ் இழுக்க முடியுமான்னு பாருங்க. ஓஸும் இருக்குது, கழுவுறதுக்கு ஆளும் இருக்குது. ஆண்டனியும் இருக்கான் கழுவுறதுக்கு. அதனால ஆண்டனிக்கு ஐஸ் வச்சு கழுவ ஆரம்பிச்சாச்சு காரை. இப்படி சொல்லிவிட்டா நம்ம நாளைக்கு என்னன்னா மதுரையில் ஒரு முக்கியமான நமக்கு காரை மட்டும் குளிப்பாட்டி என்ன குளிப்பாட்டாது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதனாலே நாங்கள் அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். ஆமாம், அப்புறம் இப்போ நம்ம பயங்கரமான ஹெலிகாம் ஷாட் எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஹெலிகாம் ஷாட்டுக்கும் எனக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் ப்ரோ? நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுத்தவங்க. இந்த நம்ம ஏரியாவில் வதம்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த டீம் நம்மளை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அப்போ என்னாச்சுங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெலிகாம் ஷாட் நான் ஒரு பிள்ளையை கூப்பிட்டுட்டு குண்டல் வரைக்கும் போயிட்டு வரணுங்க பைக்கில். அந்த பிள்ளையை ஏற்றிட்டு. ஆக்சுவலாக அது ஷூட்டிங்கில் நிஜம் நினச்சிடாதீங்க. ஆமாம், ஷூட்டிங் அப்படியா ஒரு படம் ஷூட்டிங்கில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, அதை சும்மா ஒரு லவ் சீன் மாதிரி அப்படி அந்த பொண்ணை கூப்பிட்டு குண்டல் வரைக்கும் போயிட்டு வரணும். குண்டல் வரைக்கும் தாங்க போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சுங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, ஓவரியிலேருந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. எப்பா ரொம்ப பெருமை மிக்க ஊருங்க இவங்க. அதை கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, நம்மளும் சொந்த ஊரில் ஷூட்டிங் எடுக்கிறதுல நல்லா போடுறத கொஞ்சம் நிப்பாட்டலாம். இங்கே போடுறது நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தெரிய பேசலாம் போல. அப்படியா? அதனால நல்லா டிப்டாப்பாக கிளம்பி நல்லா கெத்தா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்ல இப்படி பல்பு கொடுத்துட்டாங்க. ஆமாம், நான் ஒரு எல்ஐசி ஆஃபீஸர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக, அதாவது நான் கொஞ்சம் முத்தின கத்திரிக்காய் மாதிரி, முத்தி பையன் கல்யாணம் ஆகாத கேஸ் மாதிரி அந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக நல்லா தான் இருந்துச்சு அந்த கேரக்டர்லாம். இல்லை முத்தின கத்திரிக்காய் கிடையாது. நான் போச்சு மைக்கெலாம் போச்சு. நோட்டுக்கா லைட்டாக இப்போ வரேன். 2 நிமிஷத்தில் கதை சொல்கிறேன். மீதி கதை லைட்டாக அடிச்சுட்டு தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு. நீ அது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு அந்த கதை. உனக்கு தெரியுமா ஏதாவது கதை? எனக்கு தெரியாது. எனக்கு இது மட்டும் தெரியும். கேஸ் ஆயிட்டு அப்புறம் அதோட நின்று போச்சு, இழுத்து மூடியாச்சு அந்த படத்தை. முடியல, கேஸ் இன்னும் முடியல. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வாயிலா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கோர்ட்ல ஃபைன் கட்ட அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அப்புறம் வரல. மீதி கதை சொல்லு. யார் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்? ஒரு மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. சொன்னேல யாரு? என்னது? இல்ல கூப்பிட்டாங்கன்னு சொன்னேல அந்த கேஸ் விஷயமா. இவன் மேலயும் கேஸ் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். பொண்ணை கூட்டிட்டு போன பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் பைக்ல. அந்த ஒருவேளை அனிசா சொந்தக்காரர் யாரும் இருக்குமோ தெரியலையே. நம்ம பிள்ளைய கூப்பிட்டு அப்புறம் நமக்கு மேரேஜ் ஆவலையே. மேரேஜ் ஆவலனாலும் கல்யாணம் பண்ண போறானேன்னு சொல்லி இவளை விட்டு வாய்ப்பில்ல. பேர் எவ்வளோ அழிஞ்சிட்டு என்ன பாருங்க, கார்ல அழுக்கு இருக்குன்னு பார்த்தா பின்னாடி எவ்வளோ இந்த பையன் பேர். காருக்கு பின்னாடி நிறைய லவ் சீன்ஸே நடந்துட்டு இருந்து. குவாலிஃபையர் ஆகல நின்னுல. ஆண்டனி நல்லா கார் கழுவான், செம டேலண்ட். ஆடு இங்க வாழ. அப்புறம் ஆண்டனி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஜாப் பத்தி? இருவானே நான் வரேன். நீ போய் நான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் அதுக்கு ஒரு 3 டைட்டில் வச்சுருந்தாங்க. அது ஒன்றும் செலக்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா படமே இல்லையா? டைட்டில் வச்சுட்டாங்களாம் படத்துக்கு. என்ன படமே இல்லை, அதை பாதியில் எழுத்து முடிட்டான்னு முதல்ல நிற்கணும், அப்புறம் கக்கணும். படமே இல்லைன்னா படம் பாதி படத்தில் அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த பிரச்சனையினால. அதுவும் கேஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரிகோயிலேருந்து கூடங்குளத்தை ஆக்ட் பண்ணுறேன்னா நான் தான் ஃபஸ்ட் அக்யூஸ் தான். எங்கே ஹெலிகாம் ஷாட்டில் ஹெலிகாம் தெருதலாண்டின் கேஸ் எப்படி போயிருக்குன்னு. தேச துரோகி. நான் பிறந்த மண்ணோட பெருமை பற்றியா ஷூட்டிங் எடுக்க ஒருத்தரை ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்தா கேஸ் போட்டு வெளியே அடுத்து இங்கே ஒழுங்கா தேயில அரைகுறையா தேய்க்கும். அது அவ்வளோதான். நீ அவ்வளோ கண்ணு தெரியாத வேலையில தண்ணி நின்றுல அவ்வளோதான் இருந்திருக்கும். கரண்ட் போயிருக்கும். அப்படியா? சரி போதல. நீ கரண்ட் போயிருக்கேன். இதுலலாம் தண்ணி அடிக்கல. மோட்ரு ஆமாம், மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு தண்ணி வச்சு கழுவிடலாம்ல, என்ன கரண்ட் வரட்டுமோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அந்த கேஸ் முடியல. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னா செகண்ட் அக்யூஸ்ட் அந்த ப்ரொடியூசர் சார்பாக ஒருத்தர், தேர்ட் அக்யூஸ்ட் கேமரா ஓனர் பாவம் அவர்
நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. என்னாச்சு அப்படியா? தண்ணி மோட்டர்ல முடிஞ்சு போச்சு, கையில தான் கோரிட்டு வந்து ஊற்றணும். அதையே காதுக்குள்ள ரகசியமா சொன்னாங்க. வீடியோல சொல்லுவான் எப்படின்னா. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடல. அந்த இது கேஸு இருந்தாலும் மம்பா போச்சு, படம் மண்ணா போச்சுன்னு வச்சுக்கோங்களா. சரி, அதை பற்றி இப்போ கவலை இல்லை. அதனால் இப்போ நீங்கள் நம்ம ஹெலிகாம் ஷாட் எடுக்கிறதுனால எனக்கு டப்புன்னு அந்த மைண்டில் வந்துச்சு, அதனால் சொல்லிட்டேன். சரி, நீ காரை கழுவுமா? ஓகே, கழுவா. ஏன்னா ஆண்டனிக்கு வந்து இப்போ காருக்கு, ஏன்னா அவன் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அண்ணன் ட்ராவலிங்கில் போகிறானே, கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி கொஞ்சம் அழகாக போகணுன்ற ஒரு நல்ல இல்லையோ. ஆண்டனிக்கு வந்து இப்போ போர் அடிச்சிருக்கு, அதனால காரை கழுவ. ஆண்டனி கார் கழுவுற துணி சரி நீ சரி அந்த குவாரிட்டு வந்துருமா? சரி, நான் குவாரிட்டு வந்துடுவோம். டக்குன்னு தொடக்க இதில் வரும். நான் கோதிட்டு விட்டா. ஆண்டனி, நீங்கள் இந்த கார் துடைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபீல் பண்ணுறீங்களா? ஹாப்பியாக இந்த இதை நீங்கள் ஹாப்பியாக பண்ணுறீங்களா, மனசார பண்ணுறீங்களா, இல்லை கோவத்தில் பண்ணுறீங்களா, என்ன பண்ண வேறு விதி தலை விதின்னு பண்ணுறீங்களா? ஆக்சுவலி இது வந்து தலைவிதின்னு சொல்லலாம். சரி, லாஸ்ட்டாக சரி அன்னைக்காரன் ஊருக்கு போகிறானே, கொஞ்சம் நீட்டாக போயிட்டு போட்டு அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு 50% விதி, 50% சரி. இப்போ வந்து நம்ம ட்ரோன் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறோன்னா, அதோ மைக் ஒயர் தெரியுதா, மாடியிலேருந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு இருக்க கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீனா. நாங்கள் வந்து அப்படி கொஞ்சம் நாங்கள் வீடியோவே மொக்க கேமரா ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறோம். இதுக்காக ட்ரோன் கேமராவாக வாங்குவோம். இதோ கேமராமேன் உங்கள் முன். அவ்வளோதான். அப்புறம் இப்போ என்ன பிளான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தெசமலைக்கு போகிறோம். நம்ம தெசமலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு, என்னது அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்கல்ல, செம்பாவில் தைலம், அதெல்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். காருக்கு மேலே என்னடா அஞ்சான் படத்தில் வர மாதிரி ஒரு குண்டு தொலைத்த ஒரு இது இருக்கேன்னு பார்ப்பீங்க, வெள்ளையா. அது வேறு ஒன்றும் இல்லை, காக்காப்பி பளிச்சுன்னு தருதுல்ல. ஆமாம் ஆமாம், நம்ம கார் வாங்குறது முக்கியம் இல்லை, காக்காப்பியை க்ளீன் பண்ணணுமோ? ஆமாம் ஆமாம். எவ்வளோ பெரிய காரா என்னது மறந்துட்டேன். இல்லை எவ்வளோ ஆடி காரே வாங்கினாலும் அதுக்கு காரு கக்கூஸ் தான். காக்காவுக்கு காரு கக்கூஸ் தான். காக்காவுக்கு அது கக்கூஸ் தான். ஆடிக்காரே வாங்கினாலும் காக்காவுக்கு இது கக்கூஸ் தான். அப்புறம் இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டையில் வந்து மயிரை நம்ம விதவிதமாக வளர்க்கலாம், ஆனால் அதுவும் காக்காவுக்கு கக்கூஸ் தான். பழைய ஜோக்ஸ் தங்கத்துற காமெடியை விட மொக்கையான காமெடி இது. இதுக்கு இந்த காமெடிக்கு என்ன, இதுக்கு மேலே என்ன காமெடி பண்ணாவே ஆயிடுச்சு. இவன் இந்த கிரிக்கெட் இதில் என்னென்னமோ எழுதி வச்சிருந்தான் லைக் முன்னாடி. ஆமாம், ஹார்ட் விட்டு அம்பெல்லாம் போட்டு வச்சிருந்தான். இந்த காரை பார்த்தா அந்த பைத்தியங்கள் கிண்டோம்ல அப்படின்னு. ஆமாம், நானும் தான் கிண்டி வச்சிருந்தேன். அப்போ நானும் பைத்தியமா? ஆமாம், பைத்தியங்கள்னா ஒரு எல்லாத்தையும் சேர்த்துட்டு போண்டிதானே. கடும்பாடு பட்டு ஒருத்தன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்லையோ, அவன் தான் க்ளீன் பண்ணியானோ. இப்போ சும்மா தானே நிற்கா, நான் தானே வேலை பார்க்கேன். அவன் சின்சியராக கதை பேசிகிட்டு இருக்கான், அதனால இது ஜாட்டி எடுத்து மண்டையில் போட்டுறேன். இரு, கார் கழுவுற துணியை பற்றியா அவனுக்கு? அதான் ஜட்டி போ. அவன் ஜட்டி அவனாலேயே தாங்க முடியலையே. நான் தத்தை கார் எப்படி தாங்கும்? கார் எப்படி தாங்கும்? தண்ணி முடிஞ்சுட்டா? ஆமாம், சரி. காரு நாசமாகும். சரி, இப்போ நம்ம இதை காரை க்ளீன் பண்ணிட்டு எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு? எதுக்கு திசையன் விலை போகிறோம்? எனக்கு ஷார்ட்ஸ் வாங்க. ஆண்டனி வந்து எதுக்கு ஷார்ட்ஸ்? ஆண்டனிக்கு வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்ததால் அவன் வந்து ஷார்ட்ஸ் டிஷர்ட் எடுத்து தந்தால் உங்கள் வீடியோ கோஆப்ரேட் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்றுட்டான். ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எல்லாரும் வேற எதுவும் வேணுமா? எல்லாரும் வந்து இவனுக்கு டிஷர்ட் நல்லா இருக்குன்னு வேற கமெண்ட்ல சொன்னதால இவன் ஓவரா ஆட்டம் ஆடிட்டான். அதனால சுரேஷ் வந்து நீ என் காரை கழுவுனாதான் உனக்கு ஷர்ட்ஸ் எடுத்து தரேன்ட்டான். அதனால இவ்வளவு சின்சியரா கழுவிட்டு இருக்கான். அதான் உண்மையான காரணம், வேற ஒரு காரணமும் இல்ல. இவன் ஊருக்கு போனா என்ன, போகலன்னா எனக்கு என்ன, வேற பாசம் நேசம் ஒன்றும் கிடையாது. பாசமும் கிடையாது, வேஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து ட்ரெஸ் வருது, அதனால எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் ஒரு 2
டிஷர்ட் வந்து வாங்கி தரேன்னு சொன்னான். அதனால எங்கள் அம்மாட்ட அதுக்கும் பைசா வாங்கிட்டு இவன்டையும் பைசா வாங்கிட்டு டிஷர்ட் ஷார்ட்ஸ் 2. அப்புறம் நாளைக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்கு. அது நாளைக்கு சர்ப்ரைஸ். அது 2 சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல வந்து இப்போ. ஆமா. இந்த சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ்னு. அது வந்து சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ். இது வந்து ரொம்ப தான் பூ வந்து வாங்கி தர மாட்டாரா. ஆனால் செடியில இருந்து பூ தருவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஓஹோ. இதான் வந்து எங்க ஊர் குண்டு மல்லி. செம குண்டு குண்டா இருக்கும். மைக் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே காலிட்ட போட்டு. மைக் அங்கே தான் இருக்கும். சரி அவ்வளோதான். காரை ஆண்டனே எனக்கு உள்ளே வந்து லைட்டை தொடச்சி எடுத்தா போதும்ல. தண்ணி இது போதும்ல. ஆண்டனே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற. ஏன்னா கார் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கழுவுறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போன உடனே நமக்கு வந்து ஒரு காரை வந்து சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் இருக்கேன். ஆமாம். அவரோட எத்தனாவது வைஃப்? ஃபர்ஸ்ட் வைஃபை ரொம்ப மிஸ் பண்ண போகிறான். ஆமாம். தண்ணி பூ எட்டு வந்துருக்காங்க. இதுதான் வந்து ஆண்டனியோட சித்தப்பா. ஆமாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து பிரியறதுனால கொஞ்சம் ரொம்ப சேடாக இருக்கேன். என் செல்லக்குட்டியை கொடுக்க போகிறேன். ஓவர் சீன் இதெல்லாம். ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு இல்லாத கிஸ்ஸா? அப்போ நான் எத்தனாவது ஒய்ஃபு? 2வது இடம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கேன். நான் ஃபஸ்ட்டு. ஆமாம் அதான் சொல்லி ஃபோனுக்கு இடம் கொடுக்கணும். நவீன ஃபோனை அங்கேருந்து தூக்கி போட்டு வாட. இப்போ அதனால் வந்து கொடுக்க போகிறேன் என் செல்லக்குட்டியை. அப்போனா புது கார் வாங்கிட்டு அது எத்தனாவது வயசு ஆகும்? புது கார் வந்து எப்போ வாங்குறோம் என்னன்னு தெரில. ஆனால் செல்லக்குட்டி போன உடனே கொடுக்கலான்ட்டு ஒரு 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. உண்மையில தான் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் செல்லக்குட்டியை மிஸ் பண்ண போகிறேன் ரொம்ப. இதை நீ எவ்வளோ காசுக்கு விற்க போகிறா? அது தெரில. வந்து அவங்க கேட்குறதுல தான் இருக்குது. இது வந்து இது வரைக்கும் எங்களை எங்கேயுமே நடு ரோட்டில் காலை வரி விட்டது சத்தியமாக தான். ப்ராமிஸ். இது வந்து எனக்கே இது ரொம்ப மிஸ் எங்களை வந்து எங்கேயுமே காலை வாரி விட்டதில்ல. நல்லது கெட்டது எல்லா இதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகிருக்கு என் செல்லக்குட்டி. இதை தம்ப்நெயில்ல வைக்கிறதுக்கு தானே இந்த சீனு. உண்மையிலே ஃபீலிங். நான் இது வந்து கை விட்டு போனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கை கால் உடஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கை கால் உடஞ்சா கூட ஃபீல் பண்ணுவேன். மூஞ்ச பார்க்கவே முடியாது. கார் ரிப்பேர் ஆனாலே ரொம்ப மூஞ்ச தொங்க போட்டு ரொம்ப சீன் போடுவான். அப்படின்னா போச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாம்பால ஒருத்தன் கழுவிட்டு இருக்கான். நம்ம கிட்ட கதை விட்டுட்டு இருக்கோம் பத்தியா. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சூரியவம்சம் படத்தில் அவன் சொல்லுவாங்கல்ல பாய் ஃப்ரெண்ட் எப்படி சொல்லுவோம்? அந்த சின்ன பையன் அது சின்ன பொண்ணு தானே அது? ஆமாம். சாரி பாய் ஃப்ரெண்ட். அழகா இருக்கும்ல. நான் அதே மாதிரி சொல்லுவேன். அழகா ஏன் இரு. சரி ஓகே முடிச்சிரும் பார்ப்போம். முடிச்சிருவோம். சரி அப்படியா? சரி நாளைக்கு வந்து ஆண்டன் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நாளைக்கு ஊருக்கு போகிறத பற்றி ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லி. அது நீங்கள் என்னென்னையும் போயிட்டு போங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இதை முடிச்சுட்டு தெசமலைக்கு போகிறோம். தெசமலைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எனக்கு நம்ம வந்து காரில் போகும்போதே ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கலான் இருக்கேன். போகும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படியா? வேண்டாம் நாளைக்கு அந்த சர்ப்ரைஸை சொல்லிடுவோம். நம்ம நாளைக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு யார் சொல்லக்கூடா? அது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இதுவா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. சொன்னா மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான் ஆண்டனி. ஆமாம். ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் எப்பயே சொல்லிடுவோமா? வேண்டாம் நாளைக்கு. அவன் அப்புறமா கண்டுபிடிச்சிருவான் அந்த பையன் ஆண்டனி. சத்தியா? ஏன்னா அந்த சர்ப்ரைஸே ஆண்டனிக்கு தான். அப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கு சென்னை போகும்போது ஃபுல் டைம் லைவ்ல இருக்கணும்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க. வேண்டாங்கிறவங்களாம் கை தூக்கிடுங்க. ஏன்னா பாதி பேர் எப்படியும் வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம் ஆண்டனிக்கு வேண்டாமா? நவீனா ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லுவா. நவீனா அப்படிதானே? நான் நாங்க ஊர்ல இருந்துட்டு உங்க மூஞ்ச பாத்துட்டு இருக்க டென்ஷன் ஆகலாம். சர்ப்ரைஸா பாதுகாக்கிறீங்களாமா? லைவை யாரெல்லாம் அவமதிக்கிறீங்க? யாரெல்லாம் லைவ் வேணுங்கிறீங்க யாரெல்லாம் வேண்டாங்கிறீங்க எத்தனை? ஆமாம் கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ் வந்து வேணுங்கிறவங்க அதிகமாக இருந்துச்சுன்னா தான் லைவ் வருவோம். இல்லைன்னா வரமாட்டோம். ஊருக்கு போகும்போது ஃபுல் டைம் லைவ்ல இருந்துக்கலான் இருக்கேன். சார்ஜை போட்டு பவர் பேங்க் வேற வந்துட்டு கையில். ஆமாம். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வேற. நாங்கள் மதுரைக்கு போனோன்னே எங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த சர்ப்ரைஸும் வந்தோடனே விடிய லைவ் தான். சரி
சரி டாடா சொல்லிடுமா? டாட்டா டாட்டா பாய் 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 பாய். ஆண்டனி ஏதாவது சொல்ல விரும்புறியா? வராங்க அப்படியா? இரு, உனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு மட்டும் பாரு. லைவ் வேண்டான்னு சொல்றவங்க எல்லாம் லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இல்ல வேண்டாம் இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க, இந்த காரை வாங்குறதுக்கு வீட்டுக்கு வாங்க. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.